எமதர்மன் வச்சுக்கிறேன்னா நீ என்ன எம்மங்கிட்ட கேட்குறியா? இதைத்தான் எமதர்மன். எம்மனுக்கு எங்கேயுமே வந்து எம்மனுக்கு வழிபட மாட்டாங்களே. அப்பா ஐயோ நிப்பாட்டுங்க நிப்பாட்டு. நான் சொல்றேன் சரியா கேளு. நான் கொஞ்ச நஞ்ச ஆள் இல்லை ஐயா. சரியா? நீங்க கதைக்கிறீங்க, எனக்கு என்னகிட்ட ஒரு ஆள் இருக்குது. சரியா? எமதர்மன் என்ற வீட்டு முன்னுக்கு இருக்கிறார். ராத்திரிக்கு படுப்பேன், ஒரு சத்தம் கேட்கும். இங்க யாரும் நினைக்க கூடாது இந்த நோனம்மா பேண்டு. நான் வந்து ஒரு முஸ்லீம் புள்ள. என்ற பேர் வந்து ரஹ்மத் பீபி. பெரிய ஆலமரம் விருட்சமாக வந்து அதேமாதிரி நாகமரம், சித்தர் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர். இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது வந்து யமதர்ம ராஜாவுக்கு இப்படி ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை. இங்கே வா, பிரச்சனை இருக்க கூடாது, ஓண்ட இருப்படுது நீ போண்ட. அப்போ இந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் வாகனத்தில் வந்தாங்க. இங்கே வந்தவங்களா? பெரிய நாகம் இருக்குது, வெள்ளை நாகம். இங்கேயா? புற ஏண்ட உங்கள்கிட்ட நீங்கள் வச்சு ஏண்ட முஸ்லீம் தான். ஆமாம், அதுக்காக நீங்கள் அதுக்காக புற வச்சாரு. உனக்கு இப்போ சாவு இல்லை, 115 வயதுல தான் உனக்கு சாவு. அவருக்கு வச்ச பாச கயிறை தூக்கி எரிஞ்சான் இந்த காணிக்குள்ள. எனக்கு பூமாதேவியோட கலையை எடுத்து அவருக்கு சிவண்ட கலை வந்து தான் அந்த புள்ளையே நாங்கள் ஒப்பட. 50 வருஷத்துக்கு முன்னாலே தத்ரூபமாக வந்து இந்த அளவுக்கு செய்திருக்காரு. அம்மா நம்ப மாட்டீங்க, இவர் பொல்லாதால் என்னைய கொண்டு போயிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு கிடங்குல போட்டான். அச்சோ. போட்டுட்டு இந்த 7 லட்சம் காசுங்க அவங்க எடுத்துட்டாங்க. அதாவது போருக்கு முன்னால, யுத்தத்துக்கு முன்னால நீங்க இங்க வந்துட்டீங்க. ஆமா, அப்ப யுத்தம் நடக்கும்போது முகாம் போனது ஆனந்தபுரத்துக்கு. இவர் வந்து கத்தோலிக்க வேதம் தான், இவர கையால செஞ்ச சிலை தான் இது முழுது. இவர பேர் பாவலுக்குள்ள பெனடி. காளி அம்மா தத்துருவமா வந்து கனாவுல என்னைய பை என்று சொன்ன. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால இலங்கையில வடக்கு மாகாணத்துல வன்னி காட்டுக்குள்ள கிளிநொச்சி பகுதியில வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜி. சுமார் 3 வருடங்களுக்கு பின்பு மீண்டும் ஒருத்தங்களை தேடி ஒரு பயணம். அதாவது நாங்கள் தேடினவங்களை வந்து கிடையாது, 3 வருஷம் இருக்கும் தெய்வான பாட்டியை நம்ம இப்படி தேடி கண்டுபிடிச்சவங்க காட்டுக்குள்ளே. அதே மாதிரி ஒரு பாட்டி தன்னந்தனியாக வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. ஆனால் தெய்வான பாட்டியை விட இவங்க கொஞ்சம் விசித்திரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னால் வன்னி காட்டுக்குள்ள யமதர்மனுக்கு சிலை செய்து, அதே மாதிரி சிவனுக்கு சிலை செய்து, அதே மாதிரி இஸ்லாமிய மதத்துக்கு பௌத்த மதத்துக்கு புத்தரை செய்து, இஸ்லாமிய மதத்துக்கு பிறையை செய்து, நாகங்களுக்கு நாகம் செய்து, இப்படி பல வழிபாட்டை வந்து காட்டுக்குள்ளே செய்திருக்கிறாங்க. நம்ம நினச்சி பார்க்க அளவுக்கு, அதாவது இப்படி 50 வருஷத்துக்கு முன்னால் நம்ம பெரிய பெரிய சிலைகள் செய்கிற சிஸ்டமெல்லாம் வந்துட்டு இங்கே வழிபாட்டில் நம்ம செய்யலை. சோழர் காலத்தில் அவங்க வந்து செய்து விட்டு போனதுக்கப்புறமா நம்ம செய்யலை. இப்போ பார்த்தா பெரிய பெரிய பிள்ளையார், பெரிய பெரிய சிவன்லாம் செய்து நம்ம வழிபடுறோம். ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னால் வன்னி காட்டுக்குள்ளே வந்து பெரிய பிள்ளையார் சிலை, பெரிய சிவன் சிலைகள்லாம் வெறுமனே கைகளால் செய்து இன்னைக்கு யாரும் பாப்பாரிட்ட நிலையிலே வந்து கிடக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் சொந்தக்கார ஒரு அம்மா தான். அவங்களுக்கு 76 வயசு. இவங்க இருக்கிற பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வடக்கு மாகாணத்தில் வன்னி காட்டுக்குள்ள கிளிநொச்சி பகுதியில் விசுவமடுல 12ஆம் கட்டையில், அதுவும் காளி கோயில் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க. அந்த ஏரியா வந்து ரொம்பவே ஒரு வில்லேஜ் பகுதி. இப்போ கூட வந்து இப்போ கொஞ்சமாக அப்படியே மாறிக்கொண்டு வருது. அந்த ரோட்டுகள்லாம் உள்ளே வந்து அப்படியே மாறிக்கொண்டு வருது. விசுவமடு வந்து அப்டேட் வந்து இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போயும் பச்சை பசலன்னு அருமையாக வந்து இயற்கையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. உங்களுக்கு தெரியும் வந்து அப்படியே ஒரு வனாந்திர பகுதியில் தான் வந்து வன்னிக்காடுனாலே அது ஒரு வனாந்திர பகுதி தான். அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த பாட்டி வந்து தனியில் வந்து இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்பவே விசித்திரமான ஒரு வாழ்க்கை. முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு சொன்னால் அவங்க வந்து இஸ்லாமியம் அண்ட் வந்து அந்த இஸ்லாமிய அம்மா வந்து திருமணம் பண்ணது வந்து ஒரு கிறிஸ்தவ ஐயாவை. ஸோ இந்த இஸ்லாமியமும் கிறிஸ்தவமும் இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கு அப்புறமா அவங்க மாறின மார்க்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சைவ மதம். ஸோ இஸ்லாமியத்திலேருந்து அம்மாவும் கிறிஸ்தவத்திலேருந்து அந்த அப்பாவும் சேர்ந்து சைவ மதத்துக்குள்ளே எப்படி வந்தாங்க, எப்படி இந்த ஒரு ஆன்மீகம் ஊடுருவிச்சு அப்படின்னு சொல்லி வந்து பல விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு நிறைய ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறதுனால வீடியோவை தயவு செய்து வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஆனால் இந்த ஒரு வீடியோ முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்மளுக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் தரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா வெயில் வந்து நல்லா கொளுத்துட்டு இருக்குது, உச்சி மண்டையில் வந்து அடிக்குது. முதல்ல வந்து இங்கே இதெல்லாம் வந்து கூட இருந்தது. இதை பார்க்கும்போது இந்த இடமெல்லாம் வந்து இப்படி கிடையாது. நான் அந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ இதோட வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இப்போ ஒரு 2 வருஷம் முன்னே தான் கடந்திருக்கு போல இருக்குது. வீடியோ ரீசெண்டாக வந்து பப்ளிக்காக இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்க வந்து குறிப்பிட்ட சில வருடத்துக்கு முன்னால் வந்து எடுத்த காணொலி அப்படின்னு சொல்கிறாங்க. எது உண்மை எது பொய்ன்னு எங்களுக்கு தெரியாது. இங்கே உள்ளவங்க சொல்லித்தானே வந்து நாங்களும் அதை சொல்கிறோம் உங்ககிட்ட. இப்போ
அம்மா வந்து இப்போ இந்த ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம், வாங்க. அம்மா என்ன சொன்னால் நல்லா சொஃப்டாக வந்து பேசுவாங்க. அதுதான். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? ஓ, சோமா இருக்கிறேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட இல்லை, காலம்பரைக்கு நான் சாப்பிட்றேன் இல்லை. காலையில் சாப்பிட்றது இல்லை? இல்லை இல்லை, அந்த கோயிலில் பழவிட்டம் அது. ரைட். இப்போ 12 மணி ஆகுது. நான் 2 மணி ஆகும் ஐயா சாப்பிட. 2 மணிக்கே ஓ, சாப்பிடுவோம்? 2 மணி ஆகும். ஐயோ, எங்கிட்ட கையில் மண்ணில் இல்லை. நேரத்துக்கு சாப்பிட்டு பழவக்கூடாது. அது சரி. எங்களுக்கு இருக்கிற நேரம் நாங்கள் சாப்பிடுவோம். சாப்பிடணும், அதுதான் என்ன, அது கடவுள்கிட்ட சித்தம். சித்தம். 3 வேளை பசியே வராது. வராது. எனக்கு பசி வராது. இப்போ அம்மாவுக்கு வயசு எத்தனைங்கம்மா? எனக்கு வயசு இப்போ 76. 76 வயசு. அது சரி, அது சரி. 76 வயது. நான் கொழும்புலேருந்து வரக்குள்ள எனக்கு 20 வயது. 20 வயசு. ஓகே. அப்போ 56 வருஷமா இங்கே இருக்கிறீங்க? இதே இடம் தான். இதே இடம் தான். நான் இந்த இடத்த விட்டு பிரியவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த கோயில் உருவாகினது. வந்ததுக்கு பிறகுதான்? வந்ததுக்கு பிறகு. நான் வந்து ஒரு முஸ்லீம் புள்ள. அப்படிங்களா? ஓ, நான் வந்து ஒரு முஸ்லீம் புள்ள. என்ன சனம் இல்லை, நான் இதுக்கு வந்தேன்னு சொல்லி என்னைய செத்த விட்டையும் மேனாண்டு பேர் களைச்சி விட்டுட்டாங்க. 76 வயது ஐயா. சரிங்க. நான் வந்தது 20 வயதில் இந்த இடத்துக்கு வந்து தானா உருவாகின தெய்வம் தான் இது. அவ்வளவும் எங்களுக்கு. அப்படிங்களா? முதல்ல வந்து என்ன வழிபாடு ஆரம்பிச்சு? வெளிப்பாடு முத காளி அம்மா தத்துருவமா வந்து கனாவுல என்னைய வை என்று சொன்னேன் உங்ககிட்ட. ஓ, அது எப்படிமா? நீங்க வந்து இஸ்லாமியம், அதான் நீங்க அதாவது நீங்க திருமணம் செய்தீங்களா? ஓ, திருமணம் செய்தது வந்து கிறிஸ்தவ. அப்ப 2 பேரும் வெவ்வேறு மதம். ஆனா 2 பேர் மார்க்கமும் தாண்டி உங்களுக்குள்ள நாங்க வந்து 2 பேரும் சேர்ந்து சைவத்துக்கு மாறிட்டோம். 2 பேரும் சேர்ந்து. ஏன்னு கேட்டா காளியம்மா வந்து எங்களுக்கு விட கொடுத்துட்டா. நீங்க 2 பேரும் இனி ஆதரிக்கும். அவ வச்சு நாங்க முத அவ மட்டும்தான் வச்சு ஆதரிச்சுன்னு வர எனக்கு களை வந்துட்டு. உங்களுக்கு கலை. ஓ, பூமாதேவியோட களை வந்தது, மீனாட்சி அம்மாடன் களை வந்தது. அப்ப நான் பாக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதுக்கு போறோம் 13 வருஷம் இதே இடத்துல நான் மாலையாட்டி பார்த்தது. ஓ, மாலை இருக்குது. இந்த மாலை ஆட்டி நான் பார்த்தது கண்ணசனங்கள் இந்த கோயில்ல இருந்தது. ஆனா எந்த பேச்சு பொய்யன்னு சொன்னா இந்த முழு பேருக்கிட்டே நீங்க கேட்டு அம்மா கேட்டா சொல்றாங்களோ. அப்ப உங்களோட இஸ்லாமிய பேர் என்னங்கம்மா? எந்த பேர் வந்து ரஹ்மத் பீபி. ரஹ்மத் பீபி. அப்ப நோனாமா என்னன்னு சொல்லி சொன்னாங்க? அது என்னன்னு கேட்டா பெனடிக் நோனாண்டு. இவர் வேதமலியா, இவர பேர் பாவலுக்குள்ள பெனடிக். அப்ப அதனால என்னைய பெனடிக் நோனாண்டு பேர் வச்சது. அப்ப இப்ப உங்களோட பேரு என்ன பேர் இங்க? என்ன? பெனடிக் நோனா. ஆனா அப்படி இப்ப சைவத்துல அதான். அப்ப சைவத்துல வந்ததுக்கு பிறகு வேற ஏதாச்சும் பேர் வச்சாங்களா? இல்ல நோனாமான்னு தான். நோனாமாண்டு. இப்ப யாருக்கிட்டையும் நோனாமாட வீடுங்கன்னு கேட்டா சின்ன பிள்ளையும் வந்து காட்டு. ஆமா, இதுல கேட்கும் போது அப்படிதான் காட்டினாங்க. நோனாமாட வீடா? அங்க இருக்கு தம்பி அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்ப நாங்க தானா இன்னொன்று இவர் வந்து கத்தோலிக்க வேதம் தான். இவர கையால செஞ்ச சிலை தான் இது முழுதும். அப்ப இங்க இருக்கிற சிலை எல்லாம் உங்களோட அவர் தான் செய்தார்? அவர் செஞ்ச சிலை. அவர் செத்து இப்ப 17 வருஷம். இந்த இடம் பேர்ந்து போனதுல அவர் சொன்னாரு, இங்க இருந்து போகலே நோனா நான் திரும்பி வரமாட்டேன் நம்ம இந்த இடத்துக்கு. 4வது இடத்துல என்ற உயிர் போகும். என்கிட்ட இவங்க நீ வர சொல்றாங்க தெய்வங்க. அதனால நான் போறேன். நீ அம்மா உண்ட குடும்பத்தோட கால கைய பிடிச்சி வரி போய்த்து சேர்ந்துக்கோண்டாள். இங்க வச்சு சொன்னதா? இல்ல ஆனந்தபுரத்துல வச்சு. ஓ, என்று நான் சொன்னேன். கடைசி போனாலும் நான் என் குடும்பத்துக்கிட்ட போக மாட்டேன். நான் சைவத்துல இருக்கிறது. நான் இதே இடத்துல நான் போயிட்டு இருப்பேன் என்றிட்டு இதே இடத்துக்கு நான் வந்து இந்த கோயிலில் உடைஞ்சு கிடஞ்சி. எப்படி? அதாவது போருக்கு முன்னால, யுத்தத்துக்கு முன்னால நீங்க வந்துட்டீங்க? ஆமா. அப்ப யுத்தம் நடக்கும்போது முகாம் போனது ஆனந்தபுரத்துக்கு. அப்படி போயிட்டு தான் எங்கட இதுல நான் அவர் அங்க அடக்கம் செஞ்சுட்டு நான் தனியே தான் நீங்க வந்தேன். வந்து இந்த கோயிலோட இது கிடந்துச்சு, சிவன் கோயில். அப்ப அதெல்லாம் அந்த 2 லட்சம் காசு அவர பேக்ல இருந்துச்சு. அவரோட பேக்ல? ஓ, அவர பேக்ல புறம்பா 7 லட்சம் கிடந்துச்சு.
புள்ள நீங்களே என்கிட்ட பறிக்க வர இல்லை. ஆமா ஆமா நான் உங்கள்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. ஆமா அது சரி. 7 லட்சம் அவரோட கையில இருந்த அந்த 7 லட்சமும் என் கோயில்ல இருந்த குடும்பங்கள் ஒரு 20 குடும்பம் எங்களோட வந்தாங்க அங்க இருந்து. அப்ப இவருக்கு செயல்பட்டு இவர் செத்த உடனே எனக்கு அறிவு செத்துட்டாரு. எனக்கு அறிவு இல்லாம போச்சு. என்னைய கொண்டு போயிட்டு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கிடங்குல போட்டாங்க. போட்டுட்டு இந்த 7 லட்சம் காசுங்க அவங்க எடுத்துட்டாங்க. ஐயோ. நான் இது சொல்றது காளி சத்தியமா சிவன் சத்தியமா தான், நான் பொய் சொல்லல உங்கள்கிட்ட. எடுத்தா எனக்கு காசு பெருசா என்ன மனுஷன் பெருசா? அதுதான் மனுஷன். அவர் தான் எனக்கு பெருசு. போனா போகட்டும் எடுத்து நான் விட்டுட்டேன். இடம் பெயர்ந்து வந்து அந்த 2 லட்சம் கொடுத்தேன். இந்த சிவன் கோயில்ல இந்த உடஞ்ச தகரங்கம் எல்லாம் செஞ்சு அதிலே பூசை வச்சுக்கொண்டு உடஞ்ச வீட்டில் தான் இருந்தது. அதில் ஒரு கொட்டில் போட்டு எல்லாம் ஓட்டையும் பாம்பு பூச்சி எல்லாம் வரக்கூடிய நிலைமை இருக்குது வீடு. அப்போ உங்களே மாதிரி 2 பேர் வந்தாங்க பருத்துறையில இருந்து. எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னால? இப்போ வந்து போயிட்டு 2 வருஷம் 2 வருஷம் இருக்கு. வந்தாங்க. வந்து உங்களே மாதிரி தான் என்கிட்ட வாக்கு கேட்டாங்க, என்ன மாதிரி உருவாவினது அப்படி இப்படி. அப்ப நான் சொன்னேன். அவங்க வீடெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கவலையா போச்சு, இந்த அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்ப அன்றைக்கு அவங்க வரக்குள்ள ஒரு சாப்பாடும் இல்லை, தண்ணி வெண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லாம இருக்கிறேன். அப்ப உங்களே மாதிரி எல்லாரும் வாயால கேட்டாங்க. கேட்டுட்டு வெளிநாட்டுக்கு பிடிச்சி அதை அனுப்பினோன்னா அவங்க பார்த்துட்டு எனக்கு அரசாங்கத்தால இது நிரந்தர வீடா தந்தாங்க. அது வந்து நான் ஒருத்தருக்கு 6 லட்சத்துக்கு தந்த வீடு தந்தையப்பா, நான் ஒருத்தருக்கு பொருத்தமா கொடுத்தேன். இதை நீங்க கட்டித்தாங்க, எனக்கு ஒத்தரும் இல்லை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஓட்டையும் போட்டு சிவர் மட்டும் வச்சுட்டு கையை விட்டுட்டாங்க. ஒன்றுமே இல்ல, கான்கிரீட் கூட போட இல்ல, ஒன்றுமே இல்ல. கடைசியில இந்த வந்த 2 பேர் இருக்கிறாங்க தம்பி, அவங்கள அனுப்பினோம்னா அவங்க கோல் எடுத்து எனக்கு என்னையோட கதைச்சு தான் இந்த வீட்டை 6 லட்சத்துக்கு எனக்கு எனக்கு பொருத்தமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒன்று இருந்து, அப்பா நீ பொருத்தமா இதை செஞ்சிட்டாரியாண்ட ஓம் அம்மா மற்றவங்கள போல இல்லைன்னு பொருத்தமா எல்லாம் செஞ்சு தந்துட்டான். கதவெல்லாம் போட்டு எல்லாம். அப்ப அவங்களுக்கு கோல் எடுத்து நாங்க அனுப்பினோம். அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அம்மா கெட்டிக்காரி, ஆனா கொடுத்த காசுக்கு மனுஷி ஒன்றுமே செய்யல, வீட்டை கட்டி காட்டிட்டா. அப்ப கரண்ட் எடுக்கல, நான் கரண்ட் எடுக்க காசு இல்லை. அப்ப இந்த கோயில்ல இருந்த ஒரு குடும்பம் பருத்துறையில இருக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த கோணூர்ல இந்த வீட்டை போட்டு காட்டினேன் தானே, அவங்க பார்த்துட்டு ஏன்னு கோயில் அம்மா நீங்க கரண்ட் போட இல்லை. நான் சொன்ன புள்ள எனக்கு வசதி இல்லம்மா, அந்த 60,000 ரூபா காசு அனுப்பினாங்க. அப்ப நான் கரண்ட் வேலையெல்லாம் செஞ்ச போற இன்னொருத்தர் கேட்டாங்க, அம்மா வீட்டை பார்த்தோம் என்ன பின்னுக்கு ஒரு 10 இறக்கலாம் தானேன்ட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், என்னண்டு இறக்குறது, கொஞ்ச நாள் போகட்டும். அவங்க ஒரு 40,000 ரூபா கொடுத்தா இந்த 10 இறக்கினது. சமையல் 2வதுக்குள்ள செய்யலாம், அப்படிங்களா? அங்கேயும் செய்யலாம், இதுலயும் செய்யலாம். அப்ப மழை வந்தா தூவானம் அடிக்காது. ஆனா அப்படித்தான் இந்த சிபிஎம் போயிட்டு கொண்டு வந்தேன். நிலை பார்த்து ஒவ்வொருத்தங்களா பார்த்து செஞ்சது. மக்கித ஒன்று என்னன்னு கேட்டாப்பா, சரியான ஆகுமான கிணறு இல்லை, லெட்டு இல்லை. இந்த லெட்டுக்கு அத்திவாரம் மட்டும் போட்டிக்கிறாங்க, லெட்டு இல்லை எனக்கு. இந்த லெட்டுக்குத்தான் நான் தூரத்துக்கு எங்கேயும் போறது. இப்ப வயது போன நேரம் ஒரு படுக்கையில கிடந்தா போக வசதி இல்லை. இன்றைக்கு என் ஐயா செத்து 17 வருஷம். இன்றைக்கு ஏண்ட குடும்பம் எல்லாம் என்னை செத்த விட்ட வேணாண்டு எல்லாம் விளத்தி விட்டுட்டாங்க. நான் இத்தனை வருஷ காலத்துக்கும் இன்னும் ஒரு கோன் கரைச்சதும் கிடையாது, எந்த குடும்பத்தை நான் பார்த்ததும் கிடையாது. இன்றைக்கு அவர் செத்தும் அவர மரியாதையை வச்சு நான் இன்றைக்கு இந்த மனையில இருக்கிறேன். உங்களோட குடும்பத்துக்கு தெரியுமா நீங்க இங்கதான் இருக்கிறீங்கன்றது? எல்லாருக்கும் தெரியும். அவங்க வேணாண்டலிய விட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமாப்பா, என்னைய வேணாண்டு விட்டுட்டாங்க. நானும் அப்ப எந்த முஸ்லீம் மக்கள் எல்லாம் வாகனத்துல வந்தாங்க. இங்க வந்தவங்களா? வந்து சொன்னாங்க, இங்க வாங்க, நீங்க இந்த வேதத்துக்கு வந்தீங்க, இப்ப அவரும் செத்துட்டாரு, நீங்க இந்த வேதத்துல இருக்க கூடாது, எங்கட வேதத்துக்கு வாங்க, உங்களைய நாங்க நல்லா வைப்போம். நான் கடைசி மட்டும் வர மாட்டேன், எனக்கு சிவனும் காளியம்மாவும் தான் பெருசு.
நான் கலையாடி வாக்கு சொன்னவ. இன்றைக்கும் எனக்கு தெய்வம் துணையாத்தான் இருக்குது. நான் வர மாட்டேன். செத்தா சாவுரை தனியே தானே கொண்டு போவாங்க. 4 பேர் அதில் போடுவாங்க. செத்தா சாவுரை அதை பற்றி பிறகு எங்கட பெட்டில் போக விருப்பம் இல்லையா உனக்கு? நான் சொன்னேன் உங்களோட பெட்டில் போக எனக்கு விரும்பினேன்டா நான் நின்றுருப்பேனே. நான் இந்த பெட்டில் போக விருப்பத்தில் தான் நான் வந்தது. அப்போ உங்களோட குடும்பமே வந்து நீங்கள் இந்த ஒரு மார்க்கம் மாறினதால தான் வெறுத்து ஒதுக்கி எப்படி சொல்கிற ஒரு மார்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஒரு சுதந்திரம். நான் வந்து எனக்கு விருப்பமானதை சாப்பிட்றதுன்னா அது என்னோட சுதந்திரம். நான் விருப்பமான கடவுளை வழிபடுறேன்னா அது என்னோட சுதந்திரம். இதில் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆக போகிறதில்ல. ஆனால் இது நான் வந்து சில விஷயங்களை வந்து ஒருத்தங்களை திணிக்கிறேன் அப்படி சொல்ல விரும்பலை. இப்போ நான் கூட இவ்வளோ காலமாக நாத்திகனாக இருந்து இப்போ ரீசெண்டாக தான் வந்து உண்மையில் ஆன்மீகம்ன்றா என்ன, ஆன்மீகம் ஏன் ஒரு மனுஷனுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடி கொண்டு வாரேன். ஆனால் இப்போ ஒருத்தன் வந்து இப்போ நான் இன்றைக்கி வந்து சர்ச்சுக்கும் போகிறேன், பள்ளிவாசலுக்கும் காணொலிகளுக்கு போகிறேன், அண்ட் அதே மாதிரி வந்து சைவாலயங்களுக்கும் போகிறேன். இப்போ ஒரு மனுஷன் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போய் கடவுளை வழிபடுறது வந்து அவனோட மனசு ஆறுதலுக்காகத்தான் வந்து அது மூலம் வேறு விஷயங்களுக்கெல்லாம் வந்து கிடையாது. அது வேறு விஷயங்களை பார்க்குறவங்களும் பார்க்கலாம். ஆனால் மார்க்கத்தை வச்சு கொண்டு ஒருத்தங்களை வெறுத்து ஒதுக்குறதுன்ற வந்து எந்த அளவுக்கு சொல்லி தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் உங்களோட குடும்பத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கல? நான் நினைக்கிறேன் செத்தா சாவுரை தனியாக இருந்து எங்கிட்ட நான் எந்த குடும்பத்துக்கிட்ட போக மாட்டேன். ஒரு காலம் நீங்கள் அதை நினைச்சு மனவருத்தப்பட? நான் நினைச்சு மனவருத்தப்படவும் மாட்டேன். அது தெய்வத்துக்கு இது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க என்னைய. அவங்களே நாடிக்கொண்டு நான் இருப்பேன். அது சரி. எனக்கு யாரும் தேவையில்லை ஐயா. எந்த பாடு நான் கிடைச்சா கஞ்ச குடிப்பேன், இல்லையோ பட்டினியா கிடப்பேன். யாரும் கேட்க மாட்டாங்க தானே ஐயா என்கிட்ட வந்து. அப்போ அப்படி கிட்ட போய் பார்க்கலாமா நம்ம அந்த? ஓ பார்க்கலாம். அதுக்கு என்ன ஐயா? இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எத்தனையாம் ஆண்டு செய்த? அது இப்போ நான் வந்து 5 வருஷத்துமா இருக்குது இந்த சிலையா? ஓ 5 வருஷமாவா இருக்கு? இப்ப நான் வரக்குள்ள 20 வயது. 5 வயதுல தான் உருவாவின கோவில். 5 வருஷத்துல. நீங்க வந்து 5 வருஷத்துல? 5 வருஷம் தானா உருவாவி. இப்ப உங்களுக்கு 76 வயசு. ஓ அப்ப அப்படின்னு சொன்னால் நீங்க வந்து 5 வருஷத்தாலன்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட 51 வருஷமா இருக்கு. ஓ இந்த ஆளே. ஆனா 150 குடும்பம் இங்க இருந்தது. 3 நேரம் அன்னதானம் நான் கொடுத்தது. நீங்க கொடுத்தீங்க? நானும் என் ஐயாவும் 3 நேரம் அன்னதானம் கொடுத்தோம். இன்றைக்கு அவங்க கூட என்னை கையை விட்டு போயிட்டாங்க ஐயா செத்தத்தோட. ஓ எந்த குடும்பத்தோட இருந்தாங்க. வேணும்டா ஆக்கள்கிட்ட கேளுங்க ஐயா, நான் போய் சொல்றேன்டா. இது சிவன். இது இந்த இருக்கே சிவன். இது வந்து உங்களோட கணவர் தான் செய்தாரா? எல்லாம் எந்த ஐயா செஞ்சதா. அவருக்குள்ள எப்படி அந்த ஒரு கலை வந்துச்சு? சொல்ற ஐயா, நம்பினா நம்பு. இந்த ஒரு விரல் தான் அவருக்கு வேலை செய்யும். ஒரு விரல் தான் வேலை செய்யும். அவர் வந்து யாரும் வந்து இங்க சிலை வாங்கவும் இல்லை நாங்க. ஆனா நான் கணப்பேருக்கு சிலை கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்களோட இங்க இருந்த சிலைகளை நான் கோயில்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். அந்த காலத்துல 50 வருஷத்துக்கு முன்னாலே தத்ரூபமா வந்து இந்த அளவுக்கு செய்திருக்காரு. அம்மா நம்ப மாட்டீங்க, இவர் பொல்லாதால். என் ஐயாக்கு முழு தெய்வம் களவாரது. முழு பேரும் வருவார். இவரும் வருவார் கலையில. எமதர்மன் வச்சுக்கிறேன்னா. அப்படிங்களா? நான் எமதர்மன் இருக்குது என்கிட்ட. ஓ அவர் எனக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டார். நான் சொல்லுவேன், நீ இப்ப என்னைய கொண்டு போவாத, 4 இருக்குதுண்டு. அதே மாதிரி கனவுல ஐயா வந்து சொல்லுவார், நீ என்ன எம்மங்கிட்ட கேக்குறியா? நான் ஒன்று இப்போ கொண்டு போக மாட்டேன். நோனா இன்னும் கொஞ்ச நாள் இரு, என் புள்ள பெருக்கும். அது அந்த புள்ள வந்து இப்போ நீங்கள் வளர்க்குறேன்னு சொல்லி சொன்னீங்க. ஓ அவர் தான் எடுத்தது. பிள்ளைய வளர்க்க 6 மாசத்துல 4 மாம்பழ புள்ள. தாயும் தவப்பனும் நீங்க தான் என்னையோட தான் இருந்தாங்க ஐயா. அந்த பிள்ளைய எல்லா இடமும் கொண்டு ஒரு இடத்துலையும் சோப்படுத்தலாம் போச்சு. இல்லை 4வது பொடியன அந்த கை குழந்தை 6 மாசம். இங்க வந்து ஒரு நாள்ல என் புள்ள சோமாவினது. அப்ப அந்த அதுல இருந்து ஐயா சொல்லிட்டாரு, உங்களுக்கு ஏத்தான புள்ள இல்ல, இது எனக்கு நோனா கேத்தான புள்ள. எனக்கு பூமாதேவியோட கலையை எடுத்து அவருக்கு சிவண்ட கலை வந்துட்டு அந்த புள்ளையை நாங்க பாரம் எடுத்தோம்.
எடுத்துத்தான் இப்போ இன்றைக்கு அவர் இருக்கிறார். இன்றைக்கு தாய்கிட்ட போனார். நான் இங்கே சமைக்கல. அப்போ சாப்பிட்டுட்டு கோயிலம்மா நான் வந்து யாழ்ப்பாணம் போகிறேன். ஓ கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்றாரு. அது எப்படிமா வந்து எமனுக்கு எங்கேயுமே வந்து எமனுக்கு வழிபட மாட்டாங்களே. அப்பா நான் சொல்கிறேன் சரியா கேளு. நான் கொஞ்ச நஞ்ச ஆள் இல்லை ஐயா. சரியா நீங்கள் கதைக்கிறீங்க. என்கிட்ட ஒரு ஆள் இருக்குது. சரியா எமதர்மன் என்ற வீட்டு முன்னுக்கு இருக்கிறார். அந்த பழைய வீட்டு முன்னுக்கு அவர்கிட்ட போயிட்டு ஒரு பொடியம் போயிட்டு அவருக்கு வச்ச பாச கயிறை தூக்கி எரிஞ்சான் இந்த காணிக்குள்ள. அவருடைய கையில் இருந்த பாச கயிறை ஒரு கிழமை போவல ஐயா. நான் சொன்னேன் நீனே கேட்டுக்கோ. நீ என்னத்துக்கு என்ற இருப்படத்தில் இருக்கிறாய் எங்களோட ஏன்ட்டு கடைசியில் அவன் வாகனத்தில் போயிட்டு கை முறிஞ்சிட்டு. சரியா அப்படிக்கப்பா இங்கே யாரும் நினைக்கக்கூடாது இந்த நோனம்மா பேன்ட்டு. இந்த நோனம்மாக்குள்ள சக்தி எனக்கு தான் தெரியும். ராத்திரிக்கு படுப்பேன் ஒரு சத்தம் கேட்கும். இங்கே கேட்டால் என் மகன் சொல்லுவார் சின்னவர், கோயிலம்மா என்னமோ சத்தம் கேட்குது கோயிலம்மா. என்னைய அந்த சின்னத்துலேருந்து கோயிலம்மான்னு பழவிட்டார். நான் சொல்கிறேன் ஒத்தர் மில்லப்பா ஐயா அங்கே எங்களுக்கு துணையாக உலாத்துறாரு. எப்படி சத்தம் அது? அது சத்தம் என்னன்னு கேட்டால் கதவுல அடிப்பேன். அப்படியா ஒரு 12-1 மணி ஆகல கதவுல அடிப்பேன். நடந்து சுற்றி வருவார். அவர் வீதி சுற்றுறவர் இல்லையா. அப்போ இங்கே சுற்றுறேன் இப்போ என்னக்கிட்ட. ஆனால் தம்பி அறிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியும். இந்த அம்மா நான் பொய் சொல்லல. அந்த கோணையும் பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சரியாத்தான் இருக்கும். நான் பட்டினியாக கிடந்த ஐயா ஐயா வருவார். நோனா என்ன நோனா உண்டு மில்லியோ நீ ஏன்ட்டு இல்லைப்பா ஒரு ஆள் வரும் எடுத்து போயிட்டு வருவார். பார்த்தா ஒருத்தர் மோட்டர் சைக்கிள் நிற்பாங்க. என்ன யாரை தேடுறீங்களா? என்ன கோயிலம்மான்ற நீங்களா? ஓம் ஐயா வாங்க என்கிட்ட கூப்பிட்டு உட்கார வச்சு இருந்தால் தண்ணியில் ஊற்றி கொடுப்பேன். குடிச்சு போட்டு சொல்லுவார், நாங்கள் முந்தி 5000 கிலோ கோயிலுக்கு வந்தேன் அம்மா. இப்போ நாங்கள் வராமல் விட்டு இப்போ உங்களை நினைவு வந்துட்டு வந்தோம். என்கிட்ட 1000 ரூபாவோ 500 ரூபாவோ தந்துட்டு போவாங்க. அதை எடுத்து நான் என்ன செய்றேன், கற்பூரம் தேங்கெண்ணெய் ஊதுபத்தியை வாங்கிட்டு மீதி காசுக்கு நான் சமைச்சு சாப்பிடு. நான் இல்லைன்னு சொல்ல. அதுதான் நீங்கள் உண்மையை மறக்காம வெளிப்படையாக பேசுறீங்க. அதே பிடிச்சிருக்கு. நான் சாப்பிட்றது தான். அவங்க தார அன்னத்தில் என்னமோ கடவுள் எனக்கு தந்துட்டான். 2-3 நாளைக்கு ஒரு 500 ரூபா காணும். எனக்கு 1 கிலோ அரிசி அது இது ஏண்டா 3-4 நாளைக்கு காணும். என்ன ஒரு மரக்கறி வச்சு காய்ச்சி திங்க. உள்ளே இருந்தா தான் மச்சன் லேசில் காய்ச்ச மாட்டான். வீட்டில் தாய்க்காரி காய்ச்சி அவ பட்டினியா இருக்க விட மாட்டான். என்ன அவ விட மாட்டாள். அவக்கு என்னன்னு கேட்டா ஐயா சாக கொள்ளி அவக்கு செயல்பட்டு இந்த கால் ஒன்று இல்லை அவக்கு. அப்ப அதுல இருந்தாலும் என்னைய மறக்க இல்லை. அவ இந்த கோயில்ல இருந்த சனத்துல அவ உண்டு என்னைய மறக்க இல்லை. அவகிட்ட தான் இப்ப போயிட்டு வாரேன். வந்து இருந்து சாப்பிட்டு போவாமாண்ட கொள்த்த நான் சொன்னேன் வேணாம் புள்ள 2 மணி ஆகணுமே நான் சாப்பிடுவேன். அதனால வீட்டை போயிட்டு உடுப்பெல்லாம் மடிச்சு வச்சுட்டு காஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாரணம்மா ரெண்டுட்டு வந்தேன். வரணும் ரெண்டு நான் ஓமன்ட்டு வந்தேன். இந்த வயசுல நீங்க இவ்வளவு திடமா ஆரோக்கியமா இருந்து பேசுறீங்களே. தெய்வத்து இது அப்பா ஐயா சொல்லி இருக்கிறாரு எனக்கு, உனக்கு இப்ப சாவு இல்லை, 115 வயதுல தான் உனக்கு சாவு. இந்த இவர் தான் சொன்னாரு 115 தான் உனக்கு சாவு. ஆனா உன்னைய நான் படுக்கையில போட மாட்டேன். இந்த பிள்ளைக்கா வேண்டி உன்னைய வச்சுக்கிறேன். நான் டக்கண்டு எடுப்பேன், அவசரமா எடுப்பேன். இப்ப வேண்டாம், நாள் இருக்குது உன்னை எடுக்க. அந்த நேரம் நான் வந்து சொல்லுவேன், ரெடி ஆகும். ஐயா புள்ள ஆள் ஐயா என்னன்னு கேட்டா தீங்கு செய்ய மாட்டார், எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சார். அப்படியா கொண்ட மனுஷன் இன்றைக்கு போய் சேர்ந்துட்டார். என்ன கைத்தான் கவலை. அப்படியே ஏமானது பாப்போமா? இது இந்த பிறை இது வச்சிருக்கிறதம்மா புற ஏண்ட உங்கள்ட்ட நீங்க வச்சிருக்கீங்க. ஏண்ட முஸ்லீம் தானே. ஆமாம், அதுக்காக வேண்டி நீங்க அதுக்காக வேண்டி புற வச்சாரு. புத்தர் இருக்குது அங்கால,
புத்தர் இருக்கு. ஓ அவரையும் வச்சு கும்பிடுறோம் நாங்க. சைவத்தையும் வச்சு கும்பிடுறோம். ஓகே, லிங்கம் பெரிய லிங்கம் என்ன பாருங்க, வித்தியாசமா இருக்கு அந்த லிங்கம். எப்படி இருக்கானா லிங்கத்திலே வந்து பிள்ளையார் இருக்கிற மாதிரி யாருமே கற்பனை கொள்ளாத அளவுக்கு. அப்ப இதெல்லாம் வந்து செய்தி இது நந்தி. ஆமா, நந்தீஸ்வரர். ஓகே, அப்ப ஏமன் அங்க இருக்கிறார். அங்க இருக்கிறார். அது நந்தீஸ்வரர். ஓகே, நந்தீஸ்வரர் வந்து பாருங்க இப்போ வந்து கீழே படுத்துறங்கி இருக்கிற மாதிரி செய்வாங்க. ஆனால் அப்போ வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் ஐயா இந்த லிங்கத்துக்கு வந்து நந்தீஸ்வரரை வந்து இப்படி கனமாக இப்படி இருந்து செய்கிற மாதிரி. இது வந்து காந்தாரா திரைப்படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. காந்தாரா திரைப்படத்தில் வந்து நந்தீஸ்வரர் வந்து இருப்பார், அதாவது இதே ரூபத்தில் வந்து தான் இருப்பார். வந்து அந்த ரூபம் தான் 50 வருஷத்துக்கு முன்னால். இப்போ தான் வந்து காந்தாரா திரைப்படத்தில் இப்படி ஒரு வடிவம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னால் ஐயா வந்து நந்தீஸ்வரர் இப்படி பண்ணியிருக்கிறார் பாருங்க. அப்ப இங்க நாகங்கள் எல்லாம் வருமாமா? பெரிய நாகம் இருக்குது. பெரிய நாகம் இருக்குது, வெள்ளை நாகம். இங்கயா? அந்த கோயில்ல இருக்குது. வரும் இங்க வா, பிரச்சனை இருக்க கூடாது. ஓண்ட இருப்படத்துக்கு நீ போண்டா அது பார்ப்போம். ஒருத்தருக்கு ஒண்ணுமே செஞ்சு ஒருத்தருக்குமே இவ்வளவு காலத்துக்கு ஒன்றும் செஞ்சது கிடையாது. வெள்ளை நாகம் அவ்வளவு ஈஸியா வராதுன்னு சொல்லுவாங்க. வரமாட்டுச்சு, அது ஒரு இடத்துல இருக்குது. எல்லாமே விசித்திரம் தான். அப்ப முதல்ல இதுக்கெல்லாம் வந்து நீங்க கோயில் மாதிரி கட்டி வச்சிருந்தீங்களா? அங்க காளியம்மா தான் நாங்க உருவாக்கினோம். காளி தான். காளி உருவாக்கி, சிவனை உருவாக்கி, லிங்கத்தை உருவாக்கி, நந்தியை உருவாக்கி, நாங்க லிங்கத்தை உருவாக்கி, அதுல முத்து மாரியம்மாவை உருவாக்கி, வேணும்னா வாங்க போவோம் பார்த்துட்டு வரோம். அன்றைக்கு இந்த ரோட் கூடாதுன்னு செஞ்சாங்க. இது எனக்கல்லையா பெரிய ஆபத்து, மழை வந்தா. ஆமா, என்ன இது இது அப்ப நீங்க வரும்போது பயங்கர காடா இருந்திருக்குமே. ஓ, காடு வெட்டித்தான் நாங்க வந்தது இது. ஆனா ஒண்ணு இங்க யானைகள் பிரச்சனை எல்லாம் இல்ல. இல்ல இல்ல, யானை ஒன்றும் வராது. அப்ப முதல்லலாம் வந்து விளக்கு கொளுத்தி இந்த காட்டுக்குள்ளே வந்து நாங்க இருந்தோம். ஓ, வெறும் வெள்ளம் ஒரு சின்ன ஒரு பெரல்ல தான் காளியம்மாவை வச்சு தான் வழிபட்டோம் நாங்க. ஓ, அப்ப அந்த யுத்த டைம்ல எல்லாம் அப்படி ஓடி ஆடி திரிஞ்சிங்க? யுத்தம் நாங்க கோயில் உருவாக்கி எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் யுத்தம் வந்தது. அதோட நாங்க இடம்பெயர்ந்து போயிட்டோம். போயிட்டு தான் நாங்க இதாகும். சரி. அங்கால எல்லாம் தெய்வங்கள் இருக்கு. இது கணக்கு இல்லாத அளவுக்கு வச்சு வழிபட்டுருக்கீங்க. அம்மா நாங்க வழிபட்ட மாதிரி ஒருத்தரும் வழிபடையில. அப்படித்தான் நாங்க செஞ்சது. அப்ப இந்த இடத்துல பெரிய மண்டபம் இருந்ததா? ஓ, எல்லா இடமும் மண்டபம் தான். முழு இடமும் மண்டபம் தான். இங்க மட்டும் இல்ல மண்டபம். நாங்க நல்ல வடிவா தான் உருவாக்கினோம். ஐயா செத்தத்தோட எல்லாம் சாரி. இதைத்தான் எம தர்மம். இதுதான் இதுக்கு வந்து அப்ப வடிவம் கொடுத்தது உங்களோட கணவர் தான். இதுதான் எம தர்மம். ஓகே, அப்ப எமன் வந்து எப்படி உங்க யாரோட கனவுலையாச்சும் வந்து? ஐயாக்கு. ஐயா பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யமதர்ம ராஜாவுக்காண்டி வச்சுருக்காங்க. ஸோ நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்தது கிடையாது வந்து யமதர்ம ராஜாவுக்கு இப்படி ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை. ஸோ இங்கே வந்து யமனுக்காக வேண்டி ஒரு சிலை செய்திருக்காங்க. அதுவும் 50 வருஷத்துக்கு முன்னால். இலங்கையில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உள்நாட்டு போர். ஸோ அந்த போர் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த ஐயா உயிரோடு இருக்கும்போது செய்த சிலை தான் வந்து இந்த யமதர்ம ராஜாவுக்கான சிலை. ஸோ கையில் வந்து இந்த பாசக்கயிறு இருந்துருக்கணுமே. பாசக்கயிறுலாம் என்னப்பா கையில் அந்த பாசக்கயிறு இருக்கும்ல? இல்லை, பாசக்கயிறு இல்லை, ஒருத்தர் எடுத்து போட்டாங்க. அப்படிங்களா? அந்த கயிறு எடுத்தா நான் சொன்னேன் எரிஞ்சாங்கண்டு. ரைட். சரி சரி சரி. ஓகே. அப்ப இந்த இடத்துல எல்லாம் பீடங்கள் வச்சு வழிபட்டு. இதுக்குள்ள என்ன சாமி வச்சிருந்தாங்க? இதுல பிள்ளையார் வச்சிருந்துச்சு, எல்லாம் உடைஞ்சிட்டு. அதுக்குள்ள பிள்ளையார் வச்சிருந்தாங்க. அந்த புத்தர். அம்மா அப்ப இங்க இந்த 3 முகத்தோட இருக்கிறதும்மா அது என்னமோ நல்ல ஒரு பேர் ஒன்று சொன்னார், மறந்துட்டேன். ஒரு பக்கம் புலி, இன்னொரு பக்கம் சிங்கம், ஒரு முகம். அப்படிதான். அப்ப இங்க ஒரு சித்தர் முனிவர் ஒரு ஆள் இருக்காரு. முனிவர் 3 பேர் இருந்தாங்க, 2 உடைஞ்சிட்டு. ஐயோ,
சித்தருக்கெல்லாம் வந்து இங்கே சித்தர் ஒரு பக்கம், அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தர். மற்றது இந்த படுக்கையில் செஞ்சிக்கிறது லிங்கேஸ்வராவும் பிள்ளையாரும் அதெல்லாம் இதாகிட்டு. இந்த இதா? ஓ ஓகே. இது வந்து சிவன் என்ன? இந்த படுக்கையில் இருக்கிறது சிவன். சிவனா புத்தரா? சிவனா? அவர் பிள்ளையார். இந்த அந்த பக்கம் புள்ளியார் இருக்கிறாரு படுக்கையில், அந்த பக்கம் புள்ளியார். இந்த இருக்கிறது புத்தரா? இல்லை, சிவன் லிங்கம். இந்த லிங்கேஸ்வரர். லிங்கேஸ்வரர். இது லிங்கேஸ்வரர். அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து பிள்ளையார். ஸோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா விதத்துலேயும், அதாவது இந்த அதாவது உறங்கு நிலையில், அதாவது தவ நிலையில், எல்லா நிலைகள்லேயும் வந்து இந்த சிலைகளை வந்து செய்திருக்கிறார் அந்த ஐயா. பெரிய ஒரு விஷயம். இது வந்து நடேச பெருமான். நடேச பெருமான். ஆமாம் ஆமாம், நடேஸ்வரர். ரைட். இங்கே செய்யிருக்காங்க. இது வந்து சுடல காளி அம்மா. சுடல காளியா? ஓ உள்ளதால். அட இப்பயும் அந்த வாள் இருக்குது என்ன கையில்? இந்த வாழெல்லாம் ஐயா வச்சு செஞ்சது தான். மேலே நாகம் வச்சு கையில் அப்படியே வாள் வச்சு அருவா வாள் வச்சு செய்திருக்காங்க. அப்போ அதில் இருந்த தெய்வங்கள் எல்லாம் கொடுத்துட்டேன். இங்கே ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஒரு தெய்வங்கள் இருந்தது, எல்லாம் கொடுத்துட்டேன். பாருங்க, இது ஒரு மாமரம். இந்த இடத்துல இந்த விருட்சமாக இருந்து இந்த ஒரு மாமரம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு தெய்வம் இருந்திருக்கு, அந்த தெய்வத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சார் இது பெரிய பிள்ளையார் இந்த இருக்கு என்ன இப்போ அப்போ மேலே பிடிச்சிருக்காரு என்ன. இங்கே பாருங்க, இப்போ பெரிய பிள்ளையார் மேலே பாருங்க. அதாவது கீழே இருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போவே இவ்வளோ பெரிய சில 50 அதெல்லாம் அந்த அந்த 50 வருஷத்துக்கு முன்னால் தான் நீங்கள் வந்து 50 வருஷத்துக்கு முன்னாலே இவ்வளோ பெரிய சிலையை வந்து கட்டி விட்டுருக்காங்கன்னு சொன்னால் அது பெரிய விஷயம் தான். அப்பயும் பாருங்க. இன்றைக்கு ஐயா இருந்திருந்தா இந்த ஆலயம் இப்படி போயிட்டுக்கிறா. அப்படி அந்த சிங்கமோத்தோட இருக்கிற பார்த்துட்டு அப்படி அதால போகணும். சிங்கமோத்தோட ஆமாம். அப்போ இந்த இடத்துலலாம் வந்துட்டு இப்பயும் அந்த வெள்ளை நாகம் உலாவுது. அது பிரச்சனை இல்லை. அது வந்து இவர் என்னது நரசிங்க. நரசிம்மருக்கும் அப்பயே வச்சுட்டீங்க வழிபாடு. அவர் நரசிங்க. அப்ப இந்த இடம் முழுக்கதுமாய் வந்து சிலைகள் செய்து வச்சு தான் ஏண்ட இடம் தான் இந்த இடம். ஏண்ட காணி, ஏண்ட கோயில். பார்த்தீங்கன்னா நரசிம்ம ரூபம் அப்போயே வந்து ஐயா செய்து வச்சுட்டார். இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இடத்துல வந்து பெரிய மண்டபம் இருந்தது. இதுக்குள்ள என்ன? இதுல தான் சிவன் இருந்தது. அவங்க அந்த சிவனை உடைச்சு அங்கே கொண்டு வச்சாங்க. ரைட். ஓகே. அங்கே பெரிய ஆலமரம் விருட்சமாக வந்து அதே மாதிரி நாகமரம், அதே மாதிரி இது பாலமரம் சொல்லுவோம், பாலை மரம். அங்கால வந்து மாமரம் எல்லாமே வந்து பெருசு பெருசாக அப்படியே இருக்குது, அந்த காலத்துக்குரியது அப்படியே. அண்ட் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து அவங்க பீடங்களாக செய்து ஒவ்வொரு இடங்களாக வந்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் எல்லாமே இப்போ அப்படியே இதில் பெரிய நாகம் இருந்தது. நாகமா? இதில் நாகம் இருந்து இல்லை நாகம் இருந்து அது நாகம் அப்படியே உடஞ்சி விழுந்துட்டு அதோட நாகம் இங்கே நிற்கிது. ஆட அது பிரச்சனை இல்லை. இங்கே ஃபோட்டோவே வச்சுருக்கீங்க. நான் முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் காண்பிக்கிறேன் பாருங்கள். இங்கே நாகம்மனுக்கு கீழே சிவன், மேலே நாகம் வந்து 5 தலை நாகம் வந்து அப்படியே படம் பிரித்த மாதிரி 50 வருஷத்துக்கு முதல்ல வச்சது. இதெல்லாம் வந்து பார்க்க போனீங்கன்னு சொன்னால் ஒரு மியூசியம் மாதிரி இருக்க வேண்டியது. 50 வருஷங்களுக்கு முற்பட்டதுன்னு சொன்னால் ஞாபகார்த்தமாக அப்படியே வச்சுருந்துருக்க வேண்டியது. இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒவ்வொரு இடிபாட்டுக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் அப்படியே புதைஞ்சு கிடக்குது. நான் இதுக்குள்ளே போகிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு சேஃப் வந்து கிடையாது, பாதுகாப்புன்னு சொல்லி கிடையாது. என்ன சொன்னால் அம்மா சொல்கிறாங்க நாகங்கள் இருக்கிறதா. என்னது வாங்க அவ்வளோதான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடிபாடுகள் இருக்குது ஒன்றாவே. எனக்கு போகிறதுக்கு பயமாக இருக்குது. அதை பார்க்கும்போது நான் போகல அந்த பக்கம்லாம், இப்படி வந்து போயிடலாம். அப்போ இப்படி ஒரு வழிபாட்டை நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னதாகவே செய்திருக்கீங்க. இலங்கையில் யாருமே செய்யாத ஒரு வழிபாடு. அதாவதுமா இப்போ இங்கே மன்னர்களுக்கு அடுத்ததா இங்கே இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பெரிதா தனியாக வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் வழிபாடு செய்ததுன்னு சொன்னால் நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் நிறைய வழிபாடுகள் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்றது வந்து பெரிய விஷயம். ஆனால் ஐயா சொன்னார், அப்பா யாருமே இந்த கோயில் நான் போன புறம் உருவாக்க மாட்டாங்க. அந்த கோயிலை சிவன் கோயிலை உடைச்சி சிவனை கொண்டு அங்கே வச்சாங்க. இன்றைக்கு நம்ப மாட்டாய் தம்பி, இன்றைக்கு தோடு இருக்குதாண்டு பாரு காதில். என்ன காரணம் என்று சொல்லு. இந்த பொக்ஸுக்கு தானே கரண்ட் பாக்ஸ். கரண்ட் வீட்டுக்கு எடுத்தாச்சு. அந்த பொக்ஸை இங்கே இருந்த பொக்ஸை கலட்டி இங்கே பூட்ட வழி இல்லாமல் இருந்தேன்.
மீட்டர் போட்டியே. ஓ அப்போ யார் கரண்ட்காரர் வந்து சொன்னேன், அம்மா 12,500 ரூபா தரணும், நாங்கள் இதை கொண்டு உங்களுக்கு பூட்டேன் ரெண்டு. உடனே தோட்டம் வச்சு தான் அப்பா பூட்டினேன். இன்னும் தோடு திருப்பெல்லாம் 5 மாதம் ஆச்சு. ஆமாம், உண்மையில் நாங்களும் தலையாய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சரி அம்மா. என்ன சொன்னால் உண்மையில் ஒரு வழிபாட்டை வந்து நமக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படி சொல்லி தொடர்றது வந்து பெரிய விஷயம். அதுவும் நீங்களும் உங்களோட கணவரும் சேர்ந்து 50 வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ பெரிய விஷயங்கள். அதாவது சிவனுக்கு சிலை செய்திருக்கிறீங்க, அதே மாதிரி நந்தீஸ்வரருக்கு சிவலிங்கம் செய்திருக்கிறீங்க, புத்தருக்கு செய்திருக்கிறீங்க, அதை தாண்டி சித்தருக்கும் சிலை செய்திருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து நீங்கள் 50 வருஷத்துக்கு முன்னால் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தெரியாமல் வெளியால் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது மட்டும் இல்லை, நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த கோயிலை வந்து நாங்கள் காசுக்கு வாங்கினதும் இல்லை, தானாகவே தெய்வங்கள் வந்து எங்களோட அமைஞ்சு. அவருக்கு காளியம்மக்களை வந்து சொல்லுவா, என்னையே இந்த உருவமா செய்யன்னு சொன்னால் செய்வார், உடனே செய்வார். ஓ அப்பா காலம்பரை 8 மணிக்கு எடுத்தாரண்டா பகல் 12 மணிக்கு ஒரு சிலை செஞ்சு முடிச்சிருவார். நீங்கள் நம்பினா நம்புங்க, பெரிய விஷயம். ஏண்டா ஒரு சிலை இது 1.5 நாள், இந்த சிலை செய்ய 1.5 நாள் ஐயா. பெரிய விஷயம். 1.5 நாள் இது முடிச்சுன்றது. அப்போ அது மட்டும் இல்லை, மேசன் கரண்டி அதெல்லாம் இல்லை, இந்த ஒரு விரல் தான் அவருக்கு வேலை. கையால தான் அப்போ இதெல்லாமே செய்திருக்காரு, கையால தான் செஞ்சது. பெரிய விஷயம். கண் வைக்க கொள்ள சொல்லுவார், எல்லாரும் அங்கால போங்க என்ட்டு அவர் அங்கால திரும்பி கொண்டு கண்ணை வைப்பார் ஐயா. பார்க்க சரியா எங்கட கண் மாதிரி இருக்கும். அவரை சக்தி அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளவு தெய்வங்களோட, அதாவது நீங்கள் ஜாதி மத பேதம் பார்க்காம ஒரே இடத்துல வந்து இஸ்லாமியத்துக்கு பிறையும் வச்சிருக்கீங்க, வந்து பௌத்தத்துக்கு புத்தரும் வச்சிருக்கீங்க, சைவத்துக்கு வந்து சிவனையும் வச்சு, அதே மாதிரி பிள்ளையார் காளின்னு சொல்லி சகல தெய்வங்களையும் வச்சு இந்த இடத்துல வழிபட்டதுனால அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு அருளாக கொடுத்து கொண்டிருக்கு. அது ஒரு பெரிய விஷயம். ஸோ 76 வயசு விட மாட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுவரை காலமும் இது எந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு ஐயாட படத்தை காட்டு, பெரிய படம். சரி, ஓகே, வாங்க நான் காட்டுறேன், அதையும் எடுத்துண்டு போகும். நான் சாமி அறையில் வச்சு விளக்கு வைக்கிறேன் அவருக்கு. வாங்க வாங்க. இந்த இருக்குது ஐயாட படம், இந்த இருக்கிறார். இவரை வேதக்காரன்னு சொல்லுவாங்களா? இந்த புகைப்படம் அவர் வந்து யுத்தத்தில் இறக்கிறதுக்கு முன்னால் எடுத்தது. ஓ முன்னால் எடுத்தது. களை வந்தா லிங்கேஸ்வர அப்பா வந்தா தான் இந்த உடுப்பு உடுப்பார், இந்த உடை போடுறது சோப்பு. மற்றது வேடன் வந்தா கருத்த உடுப்பு. வேடனுக்கும் கருத்த உடுப்பு. வேடனுக்கும் வழிபட்டிருக்கீங்களா? அப்ப இங்க எல்லாம் வேற இவருக்கு தெய்வம். சிவனுக்கு வந்தா புலி உடுப்பு, புலி உடுப்பு போட்டு ராத்திரி 12 மணிக்கு பெரிய சூளம் இருக்குது, அதுவும் எடுத்து கால் சலங்கெல்லாம் கட்டி ஆட்கள் ஒத்தரையும் வெளியே வர வேணான்னு சொல்லி முழு வீதியையும் விடிய 4 மணி மட்டும் சுத்துறது. பெரிய விஷயம். அப்போ அந்த காலத்தில் வந்து இப்போ தமிழகத்தில் நடக்கிற வழிபாடு மாதிரி, நாட்டார் வழிபாடு மாதிரி இங்கே நடந்திருக்குது. 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. என்ன செய்யப்பா, எல்லாம் நிலைமை தான். கண்டிப்பாமா இது வரைக்கும் காப்பாற்றின கடவுள் உங்களை கண்டிப்பாக வந்து இனிமேலும் வந்து காப்பாற்றுவாங்க. சரி. ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய இந்த வாழ்க்கைகளை வந்து எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிமா. இந்த பக்கம் மறுபடியும் வந்தால் உங்களை நாங்கள் பார்க்க வரோம். சந்தோஷம். இப்போ எங்களுக்கு வீடியோவில் இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து முதல் மாதிரி வந்து ஹெல்ப்பாக எப்படி ஸோ அதனால் வந்து நான் வீடியோக்கு புறமா வந்து என்னால் முடிஞ்சதை வந்து நான் பண்ணிட்டு போகிறேன். நன்றி அம்மா. நன்றி.